ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஏ ஹவுஸ் ஆஃப் டைனாமைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அமெரிக்காவை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை தாக்க வருது. அது அந்த டீமுக்கு தெரிய வருது. அதை தடுக்கிறதுக்காக இவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கிருந்து வருது, அதை ஏந்தது யாரு, அதே மாதிரி அதை இவங்க தடுத்தாங்களா, பதிலுக்கு இவங்க என்ன பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், சிஜினி எல்லாத்துலயுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல இடத்துல நம்ம எட்ஜ் ஆஃப் தி சீட் உட்காந்து பார்க்குற அளவு இருக்கதான் செய்யும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்தை கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே ஒன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.